இன்டர்வல் பாக் இஸ் ஆல்சோ ஆசம். தேசி அப்படி எதுவும் இல்லை. பேஸ் டு பேஸ் மாதிரி வச்சு ஒரு ஃப்ரேம் வச்சு இன்டர்வல் விடுறாங்க, நல்லா இருந்துச்சு. அதாவது ஸ்டோரி வந்து ஒன்லைனில் சொல்லணும்னா சாட்டர்டே ஆனால் அவர் கோவப்படுவார், அது கேட்கறதுக்கு கொஞ்சம் சிரிப்பாக இருந்துச்சுன்னா. ஆனால் படத்தில் வந்து அது தெரியல. எடுக்கிறதுக்கு என்ன ரீசன் எடுக்கிறதுக்கு தான் படம். நீ போய் பாருங்க, நல்லா இருக்குது, என்ஜாய் பண்ணுங்க. 2 பேரோட ஃபேஸ் ஆஃப் இருந்தது, ஒருத்தங்க மீட் பண்ணுற மாதிரி வச்சுருந்தாங்க. அது இன்டர்வல்காக அப்படி வச்சுருந்தாங்க, பட் சூப்பரான சீன் அதெல்லாமே. மனுஷன் இப்படி அழகாக இருக்காரு. சீரியஸாக மேபி அவர் தமிழ்லலாம் இன்னும் நிறைய படம் பண்ணார்னா அவர் கூட அது தளபதியாக வரலாம். அந்த மாதிரி சூப்பராக இருக்காரு. அவர் கோவப்படுற சீன்ஸ்லாம் வந்து பார்க்கும்போது கூஸ் பம்ப்ஸ் ஒரு பக்கம் மனுஷன். இப்போ நம்ம என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ். என்னது 5+ OTTs, 800+ blockbuster movies, அதுவும் 1+, 2+, 3+ multi+ languagesலயா? எக்ஸ்க்ளூசிவ் மூவிஸ், பிராண்ட் நியூ வெப் சீரிஸ், இன்ட்ரெஸ்டிங்கான ஷார்ட் மூவிஸ். வாவ், இதுல இவ்ளோ பிளஸ் இருக்கா? இதுல இருக்க ஒரே ஒரு மைனஸ், அதுவும் நமக்கு பிளஸ் தான். மத்த எல்லா OTT-யை விட மைனஸ் பிரைஸ்ல, அதுவும் ஒரு நாளுக்கு ₹1 தான். OTT Plus டவுன்லோட் பண்ணி நான் என் சந்தோஷத்தை பிளஸ் ஆக்கிட்டேன். அப்ப நீங்க OTT Plus, இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus, இதுல எல்லாமே பிளஸ். சூப்பர் ப்ரோ, சூப்பர். ஆக்ஷன் நல்லா இருக்கு ப்ரோ. ஆக்ஷன், பேக்ரவுண்ட் மியூசிக், சினிமாட்டோகிராஃபி, எவ்ரிதிங் இஸ் சூப்பர். இன்டர்வல் பாக் இஸ் ஆல்சோ ஆசம். தேசி அப்படி எதுவும் இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்ப பெருசாக இருக்கு, ஆனால் செம்மையாக இருக்கு மூவி. எஸ்ஜே சூர்யா ஆக்டிங்கு, நானி ஆக்டிங்கு. ஸ்டோரி ஓல்ட் ஒன்லி, பட் டேக்கிங் வைஸ் இட்ஸ் வெரி நியூ. தட்ஸ் லெஸ் ஆக்சுவலி, பட் இட்ஸ் குட். ஃபேமிலி ஆர்ஸ், பக்கா கமர்ஷியல் மூவி. நல்லா இருந்துச்சு பிரதர், படம் நல்லா இருந்துச்சு. இல்லை பிரதர், நார்மல் கமர்ஷியல் படம் தான். அதை வந்து கொஞ்சம் உருப்படியாக எடுத்திருக்காங்க, நல்லா எடுத்திருக்காங்க. ஆக்சுவலாக 2004-05 ஒரு கமர்ஷியல் படம்லாம் வந்துட்டு இருந்துச்சுல ஒரு ரேஜில், அந்த மாதிரி இருக்குது, நல்லா இருக்குது. ஆக்சுவலாக ஃபேமிலியோட போய் பார்க்கலாம், மிஸ் பண்ணாமல் பாருங்க. இன்டர்வல் பிளாக்ல வந்து எஸ்ஜே சூர்யாவுக்கும் நானிக்கும் ஒரு பேஸ் டு பேஸ் மாதிரி வச்சு ஒரு ஃப்ரேம் வச்சு இன்டர்வல் விடுறாங்க, அது நல்லா இருந்துச்சு. இல்லை அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை பிரதர், ஓகேவா தான் இருந்துச்சு. அந்த கதையை வந்து எப்படி செட்டப் பண்ணாங்களோ அதோட பே ஆஃப் வந்து செகண்ட் ஆஃப்ல இருக்கும்ல, அதுக்கான டைம் எடுத்துக்கிச்சே தவிர மற்றபடி வேற ஒன்றும் இல்லை, நல்லா இருந்துச்சு. ஸ்டோரி நிறைய இடத்துல பார்த்துருக்கோம், பட் என்னன்னா அதை கொண்டு போகிற விதம் இருக்குல்ல, ஸ்க்ரீன் பிளே இருக்குல்ல, அது ரொம்ப பிரில்லியண்டாக இருந்துச்சு. அதாவது ஒரு சீனையோ ஒரு ஷார்ட்டையோ சும்மா ஏனோ தான் வச்சுட்டு போகாமல் எல்லாத்தையுமே கரெக்டாக ஜஸ்டிஃபை பண்ணி நல்லா எடுத்திருக்காங்க பிரதர். நல்லா இருந்துச்சு பிரதர். ஆக்சுவலாக லைக் எல்லாமே தேவையான அளவு பர்ஃபெக்டாக நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக பார்க்கலாம் பிரதர். நல்லா இருக்குண்ணா, நல்லா இருக்கு படம், நல்லா இருக்கு. எஸ்ஜே சூர்யா ஆக்டிங்கு, நானி அவரோட ஆக்டிங் எல்லாமே சூப்பராக இருக்கு. கண்டிப்பாக ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். ஜேக்ஸ் பிஜாயோட பிஜிஎம் சூப்பராக இருக்கு. அவரோட ஃபர்ஸ்ட் படத்துக்கு இந்த படம் கம்ப்ளீட்டாக ஒரு டிஃப்ரெண்ட். ஆக்ஷன் லவர்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும், நல்லா இருக்கு. அதான் ஸ்டோரி வந்து ஒன்லைனில் சொல்லணும்னா சாட்டர்டே ஆனால் அவர் கோவப்படுவார், அது கேட்கறதுக்கு கொஞ்சம் சிரிப்பாக இருந்துச்சுன்னா. ஆனால் படத்தில் வந்து அது தெரியல, ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காங்க. லேக்ஸ் இருக்கு, பட் ஆனால் கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். அதான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் பொறுமை வேணும், செகண்ட் ஹாஃப் காட்டிலும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் பொறுமை வேணும். கிளைமேக்ஸ் கொஞ்சம் டிலே பண்ண மாதிரி இருந்துச்சு, பட் ஆனால் நல்லா இருக்கு. அந்த உள்ள அவங்க லிங்க் பண்ண விஷயங்கள் எல்லாமே சூப்பராக இருக்கு. பர்ஃபெக்ட் கேஸ்டிங். நானி அவர் எஸ்ஜே சூர்யாக்காகவே வந்து பார்க்கலாம் படம். பெருசா இதுல அவ்வளோ பெரிய கெமிஸ்ட்ரி கிடையாது, பட் ஆனால் அதான் ஹீரோயின்றதுக்காக வச்சிருக்காங்க. பட் ஆனால் அது ஓகே, அது நல்லா இருக்கு. பட் ஆனால் நானி எஸ்ஜே சூர்யாவோட காம்பினேஷன்ஸ் தான் சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஒரு ஒன்லைன் தான், செம்ம ஒன்லைன், நல்லா இருக்கு கதை. கண்டிப்பா ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம், நல்லா இருக்கு மூவி. தெலுங்குல சொல்லணுமா தமிழ்ல சொல்லணுமா ப்ரோ? படம் நல்லா இருக்குது ப்ரோ. எஸ்ஜே சூர்யா ஆக்டிங் நல்லா இருக்கு. வில்லன் ஷேட்ஸ் கரெக்டா யூஸ் பண்ணிட்டு இருக்காரு ப்ரோ. நானி ஆக்ஷன் கரெக்டா இருக்குது ப்ரோ. நேச்சுரல் ஸ்டார் டைர் 1 ஹீரோ ப்ரோ. அவ்வளவுதான் ப்ரோ. சினிமா நல்லா இருக்குது ப்ரோ. கண்டென்ட் நல்லா இருக்குது ப்ரோ. ஒரு சாட்டர்டே ஒரு நாள் தான் அவன் எல்லாம் அடிக்கிறது தான் ப்ரோ ஸ்டோரி. எதுக்கு அடிக்கிறதுக்கு என்ன ரீசன் அடிக்கிறதுக்கு தான் படம். நீ போய் பாருங்க, நல்லா இருக்குது, என்ஜாய் பண்ணுங்க. ஆசம் ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் இன்டர்வல் பேங்க் நல்லா இருக்குது ப்ரோ, நல்லா இருக்குது ப்ரோ. இன்னும் ரிப்பீட் ஆகணும்னு நடிக்கிறோம். ஆமா, அவ்வளவு நல்லா இருக்குது.
பார்க்க முடியும். நல்லா வேல்யூஸ் எல்லாம் இருக்குது ப்ரோ. படம் ரொம்ப நல்லா இருக்கு. படம் எதிர்பார்ப்பை விட நிறைய அதிகமாகவே கொடுத்துருக்காங்க. ஃபுல் ஆக்ஷன் ஃபிலிம் லவர்ஸ்க்கு பயங்கரமாக இருக்கும். ஆக்ஷனாக சூப்பராக பண்ணிட்டாங்க. படத்தில் ஜஸ்ட் ஆக்ஷன் ஃபிலிமில் என்ன இருக்குமோ அதே எலிமெண்ட்ஸ் தான், புதுசான எலிமெண்ட் எதுவுமே இல்லை. பட் உங்களுக்கு அந்த நாட் நல்லாயிருக்கும். அந்த சாட்டர்டேஸ் மட்டும் போய் ரேஸ் காட்டுறது டிஃப்ரெண்ட்டாக இருந்தது கொஞ்சம், அவ்வளோதான். காமெடி, அதாவது காமெடியாக எக்ஸ்பெக்ட் பண்ணி போக முடியாது. பட் அவங்க சொல்கிற அந்த டார்க் ஹியூமர்லாம் இருக்கும்ல கொஞ்சம் அதெல்லாம் நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. ஆமாம், அவங்க 2 பேரோட ஃபேஸ் ஆஃப் இருந்தது. ஒருத்தங்க மீட் பண்ணுற மாதிரி வச்சுருந்தாங்க. அது இன்டர்வல்காக அப்படி வச்சுருந்தாங்க. பட் சூப்பரான சீன் அதெல்லாமே. இல்லை லேக்லாம் எனக்கு எதுவுமே தோணல. படத்தில் லேக் இல்லை எனக்கு தோணல. நல்ல ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸு. கண்டிப்பாக எல்லாரும் ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். நானி அண்ட் பிரியங்கா மோகன் அவங்க கெமிஸ்ட்ரியாக எனக்கு அந்த அளவுக்கு தெரியல. பட் ஹீரோயின் நிறைய படத்தில் எதுக்கு இருக்குன்னு தெரியாதுன்னுவாங்க. பட் இந்த படத்தில் தேவையான அளவுக்கு தான் வச்சுருக்காங்க. நானி அண்ட் எஸ்ஜே சூர்யா கெமிஸ்ட்ரி பின்னிட்டாங்க ப்ரோ. 2 பேருமே நடிப்பில் பின்னிட்டாங்க. எல்லாருமே ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். சூப்பராக இருந்தது படம், நல்லா இருந்தது. படம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. எல்லாமே வந்து நானி ஆக்டிங்கு, எஸ்ஜே சூர்யா சார் ஆக்டிங்கு எல்லாரும் செம்மையாக பண்ணியிருந்தாங்க. மெயினாக ஜேக்ஸ் விஜய் வந்து பிச்சு விட்டார். மியூசிக் பயங்கரமாக இருந்துச்சு. அந்த கிங் ஆஃப் கோத்தை எப்படி வந்து ஃபுல் படம் எலிவேட் பண்ணாரோ அதே மாதிரி வந்து இதுக்கும் பயங்கரமாக எலிவேட் பண்ணியிருந்தார் படத்தையும். செம்மையாக இருந்துச்சு. ஸ்க்ரீன் பிளே வந்து விவேக் காத்ரே வந்து அன்டே சுந்தராணி பார்த்தோம். அதுக்கு சுத்தமாக டிஃப்ரென்ஸ் அவ்வளோ இருக்கும் நமக்கு. ஏன்னா வந்து அது ஃபுல்லாக ஒரு மாதிரி அந்த ஒரு மாதிரி ட்ராமா போயிட்டுருக்கோம். இது வந்து ஃபுல்லாக வந்து ஆக்ஷன் ஸ்க்ரீன் பிளேன்றதுனால செம்மையாக பண்ணியிருந்தார். எங்கேயுமே வந்து கனெக்ட் வந்து பயங்கரமாக வச்சுருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் என்ன நடக்குதோ அதுக்கேற்ற மாதிரி அந்த கனெக்ட், அந்த கேரக்டரைசேஷன் பயங்கரமாக பண்ணியிருக்காரு. படத்தோட ஸ்டோரியில் எதுவும் புதுசாக காட்டியிருக்காங்க அதே இதை ஆல்ரெடி பார்த்து இல்லை புதுசான்றதை விட எப்படி சொல்கிறது, கரெக்டாக அது மெசேஜ் வந்து கரெக்டாக லாஸ்ட்டுக்கு வந்து சொல்கிறேன். ஏன்னா இப்போது அத்தனை மக்கள் இருக்கும்போது இப்போ வந்து அவங்க ஏதாவது பிரச்சனை வருதுன்னா ஒதுங்கி போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாருன்னு தெரியாமலே ஒரு ஹீரோ வரக்கூடாதுன்னு சொல்லாமலே வந்து நம்ம எப்படி நம்மளை காப்பாற்றிக்கலாம். இப்போ ஒருத்தன் வந்து தான் நம்ம காப்பாற்றணும்னு இல்லை, நமக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா நம்மளே நம்ம காப்பாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் நல்லா கொடுத்துருக்காரு. படத்தில் வந்து இன்டர்வல் பிளாக் ரொம்ப ஆசமாக இருந்துச்சு. ஆமாம், பயங்கரமாக இருந்துச்சு. இன்டர்வல் பிளாக் வந்து அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸும் பயங்கரமாக இருந்துச்சு. அது ஒரு மாதிரி கேரக்டர் ரிவிலைசேஷன் மாதிரி இருக்கும். அது செம்மையாக இருந்துச்சு. அது சொல்லக்கூடாது, பட் நல்லா இருக்கும், செம்மையாக இருக்கும் இன்டர்வல். ஆமாம், பயங்கரமாக பண்ணி டப்பிங்கும் அவர் தான் கொடுத்துருக்காரு, கரெக்டாக கொடுத்துருக்காரு. எல்லாமே வந்து அவர் ஒரிஜினலாக பண்ண மாதிரி இருக்குது. எல்லாமே செம்மையாக இருந்துச்சு. கெமிஸ்ட்ரி வந்து ரொம்ப இருக்காது. ஏன்னா வந்து இது எமோஷனல் ஆக்ஷன் ட்ராமான்றதுனால கெமிஸ்ட்ரி ரொம்ப இருக்காது. பட் லவ் பார்ட்ஸ் கரெக்டாக இருக்கும். நல்லா அது வந்து செம்ம இன்டென்ஸாக போவோம். கிளைமேக்ஸ் செகண்ட் ஹாஃப்லாம் இன்டென்ஸாக போவோம். அது வந்து ஃபர்ஸ்ட் வந்து எப்படி சொல்கிறேன், ரொம்ப வந்து அப்படியே ஹீரோ வில்லன் அடிச்சுக்கிற மாதிரிலாம் இருக்காது. அவங்க அப்படியே அது கரெக்டாக ரிவீல் ஆகும்போது ஹீரோ வில்லன் இவங்க தான் சொல்லும்போது அப்போ பயங்கரமாக இன்டென்ஸாக இருக்கும். ஃபேஸ் ஆஃப் பயங்கரமாக வச்சுருக்காங்க. எல்லாருமே பார்க்கலாம் ப்ரோ, எந்த பிரச்சனையும் இல்லை ப்ரோ. படம் வேற லெவல் ப்ரோ. எல்லாருமே ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். பிரிச்சுட்டாங்க படத்தை. படத்தோட ஸ்டோரி அண்ட் பிளாட் எதுவும் புதுசாக காட்டியிருக்காங்க இல்லை ஆல்ரெடி பார்த்த விஷயங்கள் தானே? ஸ்டோரின்னு பார்க்கும்போது நார்மலாக டைட்டிலே இருக்கு ப்ரோ. சரிபோதா சனிவாரம், சூர்யா சாட்டே. அதாவது வந்து சாட்டே ஒரு விஷயம் பண்ணுவார் அவர். அதுதான் கதை. என்ன ஒன்று, தமிழில் வந்து நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜான்னு ஒரு படம் வந்திருக்கு, ரியோன்னு. அது அந்த படத்தோட கிளைமேக்ஸும் இதோட கிளைமேக்ஸும் சிம்லராக ஒன்று தான் கிட்டத்தட்ட. ஸோ அது மட்டும் எனக்கு பர்சனலாக பிடிக்கல. மேபி தெலுங்குல இது வந்து பயங்கர ஹிட்டு. கண்டிப்பாக இது ஹிட்டு தெலுங்குல. தமிழ் ஃபேன்ஸ் எப்படி அதை அக்செப்ட் பண்ணுவாங்கன்னு தெரில. மேபி ஹிட் ஆகலாம், அது வந்து தெரில. இனிமேல் போக நாட்களில் தான் தெரிய வரும். வேற லெவல். படத்தில் வந்து இன்டர்வல் பிளாக் ரொம்ப ஆசமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. சீரியஸாக சூப்பராக இருக்குது ப்ரோ. லைக் எஸ்ஜே சூர்யா, நானி 2 பேரும் அந்த ஸ்க்ரீனில் இருக்கும்போது லைக் கூஸ் பம்ப்ஸ் தான். லைக் எப்படி சொல்கிறது, பசங்க கோவப்பட்டா அழகாக இருக்குன்னு எல்லாருமே சொல்லுவாங்களே, அது வந்து நீங்கள் இதில் சீரியஸாக நானியை வந்து பார்க்கும்போது பசங்க கூட நானியை லவ் பண்ண ஆரம்பிச்சிடும். இது என்ன மனுஷன் இப்படி அழகாக இருக்காரு. சீரியஸாக மேபி அவர் தமிழ்லலாம் இன்னும் நிறைய படம் பண்ணார்னா அவர் கூட அது தளபதியாக வரலாம். அந்த மாதிரி சூப்பராக இருக்கார். அவர் கோவப்படுற சீன்ஸ்லாம் வந்து பார்க்கும்போது கூஸ் பம்ப்ஸுன்னு ஒரு பக்கம், மனுஷன் கோவப்படும் போது கூட அவர் பக்கம் நிற்கிறத விட்டு அழகாக இருக்கார். அப்படி ரசிக்கிற மாதிரி தான் இருக்குது. எஸ்ஜே சூர்யா நடிப்பு அரக்கம் சொல்லவே வேணாம். நீங்கள் லாஸ்ட்டில் அவர் நடித்த வில்ல படம் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதோட இதில் சூப்பராக பண்ணியிருக்கு. ஒரு ஆக்டிங் தான் ப்ரோ. அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 10 படம் பண்ணார்னா இந்தியாவில் டாப் மோஸ்ட் வில்லன் கேரக்டரில் அவர் தான் இருப்பார். அந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் வேற லெவல் ப்ரோ. அவர் வந்து தெலுங்குல அனிருத்னு நினைக்கிறேன் ப்ரோ. அனிருத்தை வந்து அப்படியே அங்கே போட்டு வேற ஒரு பேரில் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி சூப்பராக பண்ணியிருக்காரு. முக்கியமான ப்ளஸ் பாயிண்ட் மியூசிக்கும் சூப்பராக இருக்குது.
கலர்லாம் வேறு லெவல் ப்ரோ. கலர்லாம் வந்து ரெட் கலர்லலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க ஃப்ரேம்ஸ். நானியோட இன்ட்ரோலலாம் அதெல்லாம் வேறு லெவலு. ஸ்டார்டிங்லலாம் ஒரு சென்டிமெண்ட் ஒன்று கனெக்ட் பண்ணியிருக்காங்க, அது அந்தளவுக்கு கனெக்ட் ஆகலை. சென்டிமெண்ட் அது ஓகே, அது படத்துக்கு அது ஓகே தான், பட்டு கனெக்ஷன் இன்னும் கொஞ்சம் நல்லா கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சு. அது சூப்பராக இருக்குது ப்ரோ. அது வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நானியோட ஈகா மூவி ஒன்று வரும் இல்லையா, அதை வந்து இல்லை கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதனால வந்து யார் நானி அப்படின்னும் போது லைக் நான் தான் நானி நீ தான் நானின்னு சொல்லும் போதெல்லாம் அதெல்லாம் தேட்டரில் செம்ம கற்றுனாங்க. அது கனெக்ட் பண்ணியிருக்காங்க சீக்வல் மாரி. அது நல்லா இருந்துச்சு, பார்க்கலாம். கூஸ் பம்ஸான மூவி ப்ரோ. அங்கங்கே நீங்கள் வந்து அப்படியே கூஸ் பம்ஸ் ஆகும், கையிலலாம் அப்படியே சிலுக்கும், அந்த மாதிரி இருக்கும். பார்க்கலாம் ப்ரோ. சீரியஸாக ஃபேமிலியாக எல்லாருமே வந்து பார்க்கலாம், அந்த அளவுக்கு நல்லா இருக்குது. ஒஸ்ட்டுலாம் சொல்லவே முடியாது. 5க்கு 3.5 தரலாம் ப்ரோ. அது வந்து என்னோட பர்சனல் ரேட்டிங், பட் மற்றவங்க எப்படின்னு தெரில, அது அவங்கள தான் கேட்கணும். இப்போ உங்க என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ் 5+ OTT 800+ blockbuster movies 1+, 2+, 3+ multi+ languages exclusive movies brand new web series interesting ஆன short movies இப்படி நிறைய பிளஸ். வெயிட் இதுல மைனஸ் ஒரு விஷயமும் இருக்கு. மத்த எல்லா ஓடிடிஸை விட மைனஸ் பிரைஸ்ல ஒரு நாளைக்கு ₹1 மட்டும்தான். உங்க சந்தோஷத்தை பிளஸ் பண்ண போற OTT பிளஸ் இப்ப உங்க கையில. உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. என்டர்டெயின்மெண்ட்டை பிளஸ் பண்ணுங்க OTT பிளஸோட.